இப்ப நம்ம இந்த பூமியை விட்டுட்டு நம்ம செவ்வாயில போய் குடியிருக்கலாம் அப்படின்னா இருக்கிறதுல சரியாக வாழ முடியாத போது செவ்வாயில போய் நம்ம எவ்வளவு பேர் வாழ்ந்துட முடியும்? காடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்று காடுகளை அழித்து நகர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும் போது சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கையினுடைய தொடர்புல இருந்து நாம துண்டிச்சிட்டு இருக்கோம். அந்த பகுதிகள் எல்லாம் மலைகளாக இருந்தது, உயர்ந்த மரங்களாக இருந்தது. பணப்பயிராக மாற்றப்பட்ட போது என்ன ஆகிறது? அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு விட்டது. பணப்பயிராக நாம இன்னைக்கு எல்லாமே மாத்திட்டோம் அப்படின்னா அந்த மண்ணுக்கு ஏது வலு இருக்கும் சொல்லுங்க பாப்போம். பணத்தை தேடியே நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்னு போயிட்டோம்னா இயற்கையை மறந்து விட்டோம் அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிருது. இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த கால மாற்றம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள நாம இப்ப இருக்கிறோம் அப்படிங்கறத யாராலுமே மறுக்க முடியாது. பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக பேச ஆரம்பிச்சு. இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, கணிக்கவும் முடியாது. இவ்வளவு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியுது நம்மளால. ஆனா அந்த பாதிப்புகளை அளவிடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா நல்ல கேள்விதான் நீங்க கேட்டீங்க. இது போல முன்கூட்டியே வருவதற்கு நமக்கு கருவிகள் இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் அதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன? அதை எந்தாவது ஒரு கருவிகளை கொண்டு நாம தடுக்க முடியுமா? முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு கருவி இருக்குது, தடுக்கிறதுக்கு கருவி வச்சு முடியுமா? முடியாது. அப்ப மனிதர்களால் நினைத்தால் மட்டும்தான் முடியும். மனிதர்களின் மனம் இயற்கையோடு இருக்கணும். நீங்க என்ன பேசினாலும் கடைசி அந்த இயற்கையை தவிர நாம இதை தவிர்த்து வாழ்ந்தோம் என்றால் இதுல நடக்கிற விடயங்களை நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை நம்ம இந்த மாதத்துல இது நடக்கும், இந்த மாதத்துல இப்படி இருக்கும் அப்படின்னு யூகித்து நம்ம சொல்லலாம். நடக்கும். கிரக நிலைகளை கணித்து பார்க்கும் போது நம்ம சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த வருட இறுதியிலிருந்து இது போல நிகழ்வுகள் நம்மளுடைய தமிழகத்துக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இது கிரக நிலைகளை ஒட்டி எந்த காலத்துல இந்த இடத்துலதான் இப்படி நடக்கும் அப்படிங்கறது தீர்மானமாக சொல்ல முடியாது. வருகிற இப்ப நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி நாட்கள்ல சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் இப்படித்தான் நடக்குமா அப்படிங்கறது காலங்களை நாம நிர்ணயித்து கூறுவதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கு. மக்கள் தொகைங்கிறது அடிப்படையாவே குறைவா இருந்தது. இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக அதிகமாக இயற்கையை மனிதர்கள் விழுங்குவதுங்கிறது யதார்த்தமாயிடுச்சு இல்லையா? தேவைகள் அதிகமாகும் பொழுது நம்ம அதை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப இதற்கு தீர்வு தான் என்ன அப்படிங்கிறது உங்க பார்வையில இருந்து கேட்க விரும்புறேன். மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது இது ஒரு காரணமாக நாம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை சார்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் நமக்குள்ள இல்ல. இப்ப நீர் மேலாண்மை அப்படின்னு நம்ம பேசுறோம். மழை வரும்போது நீரை சேமிச்சு வச்சுட்டா அந்த நீருக்கு உண்டான பற்றாக்குறையை நம்ம தீர்த்துக்கலாம். எவ்வளவு பேர் அந்த மழை வரக்கூடிய நீரை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்? அப்ப இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்குது. நீரினுடைய தேவை என்ன நமக்கு இருக்கு. மழை வரும்போது ஒவ்வொரு வீட்லயும் அதை எப்படி பாதுகாத்து வச்சுக்கிட்டா நமக்கு ஆழ்துளை கிணறுல இருந்து எல்லாத்திலும் நமக்கு தண்ணி இருக்கும், நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்மகிட்ட இருக்கு. எவ்வளவு பேர் இதை நடைமுறைப்படுத்துறோம்? இவ்வளவு அற்புதமாக இயற்கை நமக்கு இவ்வளவு பெரிய கட்டமைப்பை கொடுத்து படைத்திருக்கு அப்படின்னா அழிக்கிறத வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாங்களா? அதற்கான அறிவையும் ஆற்றலையும் நமக்கு தந்திருக்காங்கல்லவா? அதை பயன்படுத்தி அந்த ஆக்கப்பூர்வமான வாழ்வியலுக்கு நம்மளால ஏன் வாழ முடியாது? இப்ப நம்ம இந்த பூமியை விட்டுட்டு நம்ம செவ்வாயில போய் குடியிருக்கலாம் அப்படின்னா இருக்கிறதுல சரியாக வாழ முடியாத போது செவ்வாயில போய் நம்ம எவ்வளவு பேர் வாழ்ந்துட முடியும்? அது ஒரு கேள்விக்குரிய நமக்கு இருக்கும் இல்லையா? அது வளர்ச்சி, அறிவியலின் வளர்ச்சி, பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் தான். ஆனால் வாழ்வாதாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த வாழ்வாதாரம் நமக்கு இங்கதானே இருக்குது. இதை அழித்து விட்டு நம்ம எப்படி போய் வேற எங்க போய் வாழ முடியும்?